செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு கரசூர் தொழிற்பேட்டையில் கவர்னர் கைலாசநாதன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் வியாபாரியை ஏமாற்றி ரூபாய் 15.92 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்டை மாநிலங்களை விட புதுச்சேரியில் மின் கட்டணம் குறைவாக உள்ளதாகவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்தியா கூட்டணி பந்த் போராட்டம் அறிவித்திருப்பது தேவையற்றது என என்ஆர் காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளது. புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணி குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் கவர்னருக்கு கோரிக்கை மனு அனுப்பியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு கரசூர் தொழிற்பேட்டையில் கவர்னர் கைலாசநாதன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு கரசூர் தொழிற்பேட்டையில் கவர்னர் கைலாசநாதன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இதில் புதுச்சேரி மாநிலத்தில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையிலும் புதிய தொழிற்சாலைகளை தொடங்குவதற்காக திட்டம் வரைவுகளையும் உருவாக்கவும் அதற்கான உள்கட்டமைப்பை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து தொழிற்சாலை ஒன்றை பார்வையிட்டு தொழிலாளியிடம் கலந்துரையாடினார். இதில் அவர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் ஊதியம் குறித்தும் விவரமாக கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார், தொழில்துறை இயக்குனர் ருத்ரகவுடு, சேதராப்பட்டு தொழிற்சாலைகளின் சங்கத் தலைவர் நாராயணன், திருப்பதி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் வியாபாரியை ஏமாற்றி ரூபாய் 15.92 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த மாதவன். இவரை கடந்த சில நாட்களுக்கு முன்பு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணையவழி பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என கூறினாராம். இதனை நம்பிய மாதவன் பல தவணைகளில் ரூபாய் 15.92 லட்சத்தை முதலீடு செய்துள்ளார். இதேபோல் தவளக்குப்பம், வைபவ் சர்மா, ரெட்டியார்பாளையம், அமயா உள்ளிட்டோரையும் மர்ம நபர்கள் வெவ்வேறு வகையில் ஏமாற்றி பண மோசடியில் ஈடுபட்டது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அண்டை மாநிலங்களை விட புதுச்சேரியில் மின் கட்டணம் குறைவாக உள்ளதாகவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்தியா கூட்டணி பந்த் போராட்டம் அறிவித்திருப்பது தேவையற்றது என என்ஆர் காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய அமைச்சர் லட்சுமி நாராயணன், போக்குவரத்து நெரிசலை குறைக்க ராஜீவ்காந்தி சிலை சந்திப்பில் இருந்து மேம்பாலம் அமைக்கவும், கடலூர் சாலையை சிமெண்ட் சாலையாக்கவும், சாலை விரிவாக்கத்திற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆசியா வங்கி மூலம் ரூபாய் 4700 கோடி பெற்று புதிய சாலை, ஏரிகள் சீரமைப்பு ஆகிய திட்டங்கள் மத்திய அரசு அனுமதியுடன் செயல்படுத்தப்பட உள்ளது. தமிழகம், ஆந்திரம், கேரளத்தை விட புதுச்சேரியில் மின் கட்டணம் குறைவாகவே உள்ளது. புதுவை அரசு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே மின்சார மானியம் அறிவித்துள்ளது. எனவே அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்தியா கட்சியினர் போராட்டத்தை அறிவித்திருப்பது தேவையற்றது என்ற அவர், பாண்டி மெரினாவில் சட்ட விதிகள் மீறப்பட்ட புகார் குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இந்த பேட்டியின் போது பேரவைத் தலைவர் ராஜவேலு, எம்எல்ஏக்கள் ஏகேடி ஆறுமுகம், லட்சுமிகாந்தன், ரமேஷ், பாஸ்கர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்தியா கூட்டணி அங்க ஒரு பாலிசி, இங்க ஒரு பாலிசி. தமிழ்நாட்டுல நான் சொன்னேன் இல்லையா, 2 ரூபா அதிகம். 500 யூனிட்டுக்கு மேல இருக்கிற வீடுகளுக்கு நம்மளை விட 2 ரூபா அதிகம், 3 ரூபா அதிகம், 4 ரூபா வரை அதிகம். நமக்கு 400-500 யூனிட்டுக்கு மேல போறவங்களுக்கு சேஞ்சே கிடையாது. எது பெட்டர்? ஏத்தி போறது பெட்டரா, சேஞ்சே இல்லாம இருக்கு பெட்டரா? நீங்க வந்து இருக்கிறப்ப நம்ம படிச்சல இருக்கிறவங்க மெஜாரிட்டி மக்கள் நிச்சயமா 300 யூனிட் மேல போவாங்க. அதான் இருக்கும், மேக்சிமம் அதான் இருக்கும். அதுலயே வந்து நீங்க 45 பைசாவை முதல் யூனிட்டுக்கு குறைச்சிடலாம். அடுத்த 200, அடுத்த 100 அடுத்த 100 யூனிட் குறைச்சிடும். நீங்க இவ்வளவு தூரம் சலுகை கொடுத்த பிறகு நீங்க சும்மா ஒரு அரசியல் காரணத்துக்காக வந்து
எல்லா ஸ்டேட்டும் எடுத்துருக்கலாம். தெலுங்கானாலும் ஏற்றிருக்காங்க, கர்நாடகாலும் ஏற்றிருக்காங்க, இதே இந்தியா கூட ஆட்சி பண்ற மாடலாம் ஏற்றிருக்காங்க. அப்ப அவங்க அந்த ஊர்ல வந்து குறைக்கிறதுக்கு என்ன வழி பார்த்தாங்க? இந்த கருத்து நிறைவேற்ற போறாங்க, நிறைவேற்ற மாட்டாங்க. புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணி குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என சுயேட்சை எம்எல்ஏ நேரு கவர்னருக்கு கோரிக்கை மனு அனுப்பியுள்ளார். புதுச்சேரி உருளையம்பேட்டை தொகுதியின் சுயேட்சை எம்எல்ஏ நேரு கவர்னருக்கு அனுப்பியுள்ள மனுவில் புதுச்சேரியில் பொலிவுறு நகர திட்டத்தின்படி புதிய பேருந்து நிலையத்தை சீரமைக்கும் வகையில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த திட்டத்தில் ரூபாய் 29 கோடி செலவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த தொகைக்கான மதிப்பின்படி கட்டுமான பணிகள் நடைபெறுகிறதா என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்த போது பணிகள் தரமற்று இருப்பது தெரியவந்துள்ளது. எனவே பேருந்து நிலைய கட்டுமான பணிக்கு வழங்கப்பட்ட நிதியை செலவிடுவது குறித்தும் தரமான முறையில் கட்டுமான பணிகள் நடைபெறுகிறதா என்பதை உறுதிப்படுத்த குழு அமைத்து விசாரணை நடத்துவது அவசியம். விசாரணையில் முறைகேடு நடந்துள்ளது தெரியவந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளியூரில் இயங்கி வந்த ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதி ஒரு சில வாரங்களில் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் 1 முதல் கல்லூரி மாணவிகள் வரை தங்கி படிக்க விண்ணப்பிக்கலாம் என ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வெளியூர் கண்ணகிப்பள்ளி அருகே ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மாணவியர் விடுதி இயங்கி வந்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக மாணவியர் விடுதி மூடப்பட்டது. இந்த நிலையில் மாணவியர் விடுதியை திறந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என பெற்றோர்கள், மாணவிகள் மற்றும் பல்வேறு தரப்பினர் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவனை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். அதையடுத்து விடுதியை நேரில் சென்று ஆய்வு செய்த இயக்குனர் இளங்கோவன் விடுதி சிதிலம் அடைந்து இருப்பதை கண்டு ரூபாய் 25 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து விடுதியை புனரமைப்பு செய்ய உத்தரவிட்டார். தற்பொழுது விடுதி புனரமைக்கும் பணி வேகமாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் ஒரு சில வாரங்களில் விடுதி திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று விடுதி புனரமைக்கும் பணிகளை ஆய்வு செய்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி பயிலும் மாணவிகள் மட்டுமே தங்கியிருந்த விடுதியில் தற்போது கல்லூரி மாணவிகளுக்கும் தங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும் இதற்கான விண்ணப்பங்கள் தற்போது ஆதிதிராவிடர் நலத்துறையில் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது ஆதிதிராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர்கள் பழனி, வேல்முருகன் உட்பட ஊழியர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் பெருமாள் திருக்கோவிலின் 53வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஹயக்ரீவ பெருமாள் சூர்ணோஸ்தவம் கோதரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாளுக்கு 53வது பிரம்மோற்சவ விழா 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் ஹயக்ரீவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். அதைத் தொடர்ந்து பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஹயக்ரீவ பெருமாளுக்கு சோழ தீபாராதனை காட்டப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சூர்ணோஸ்தவம் கோதரத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயக்ரீவ பெருமாளை வழிபட்டு சென்றனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கார். ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி நகர பகுதிகளில் போக்குவரத்து அதிகமுள்ள மாலை வேளையில் ஒரே இருசக்கர வாகனத்தில் 4 இளைஞர்கள் ஒய்யாரமாக பயணிக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது.
புதுச்சேரி நகர பகுதிகளில் இருசக்கர வாகன விபத்து மற்றும் விதி மீறல்களை தடுக்க போலீசார் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி நகர பகுதிகள் முழுவதும் விதி மீறல்களில் ஈடுபடுவோருக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வந்தாலும் பல்வேறு நேரங்களில் இளைஞர்கள் பலரும் விதி மீறல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புஸ்ஸி வீதி என்கிற லால் பகதூர் சாஸ்திரி வீதியில் ஒரே இருசக்கர வாகனத்தில் 4 இளைஞர்கள் செல்லும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுபோன்ற விதி மீறல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலைகளை பயன்படுத்துவோரின் படகுகள் பறிமுதல் செய்யப்படும் என புதுவை மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுவை மீன்வளத்துறை இயக்குனர் இஸ்மாயில் வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் புதுவை மீனவர்களுக்கு உச்சநீதிமன்றம் பல்வேறு நெறிமுறைகளை வகுத்துள்ளது. புதுவை மீனவர்கள் எந்தவித கட்டுப்பாட்டும் இன்றி தமிழக பகுதியில் 5 நாட்டிக்கல் மைல் பகுதிகளில் அத்துமீறி சுருக்கு வலைகளை பயன்படுத்துகின்றனர். அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதாக மீன்வளத்துறைக்கு புகார்கள் வந்துள்ளன. எனவே புதுவையில் சுருக்கு வலையை பயன்படுத்தி மீன் பிடிப்போர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் மீனவர்களின் வலைகள், படகுகள் பறிமுதல் செய்யப்படும். உச்சநீதிமன்ற நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மீனவர்கள் மீன்பிடி தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவையில் ஊர்காவல் படையினருக்கான தினக்கூலி ரூபாய் 29 உயர்த்தப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஊர்காவல் படையானது காவல்துறையினருக்கு உதவியாக செயல்பட்டு வருகின்றனர். ஊர்காவல் படையினர் காவல்துறையில் காலி பணியிடங்கள் ஏற்படும் போது முன்னுரிமை பெற்று பணியில் சேர்க்கப்பட்டும் வருகின்றனர். அவர்களுக்கான தினக்கூலியை உயர்த்த வேண்டும் என கோரிக்கை எழுந்து வந்தது. அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர், உள்துறை அமைச்சர் ஆகியோர் தெரிவித்தனர். இந்த நிலையில் ஊர்காவல் படையினருக்கான தினக்கூலியை ரூபாய் 1056 இலிருந்து ரூபாய் 1085 உயர்த்தி உள்துறை சார்பு செயலர் கிரண் உத்தரவிட்டுள்ளார். இந்த ஊதிய உயர்வானது கடந்த ஜனவரி முதல் செயல்பாட்டுக்கு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவையில் இழுவை வலைகளில் ஆமை விலக்கு சாதனம் பொருத்துவது குறித்த பயிலரங்கம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மண்டலம் கோட்டம் மற்றும் புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் புதுவையில் இழுவை வலைகளில் ஆமை விலக்கு சாதனம் பொருத்துவது குறித்த மாநில அளவிலான பங்குதாரர்களுக்கான பயிலரங்கம் அண்ணா சாலையில் உள்ள தனியார் ஓட்டலில் நடைபெற்றது. கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அருள்மூர்த்தி வரவேற்றார். இப்பயிலரங்கத்தை வன பாதுகாவலர் அருள்ராஜ் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் நோக்கு உரையாற்றினார். கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மண்டல கோட்டத்தின் துணை இயக்குனர் அன்சார் அலி தலைமையேற்றார். தலைமை செயலதிகாரி ஜாய்ஸ் தாமஸ் அறிமுக உரையாற்றினார். மீன்வளத்துறை இணை இயக்குனர் தெய்வ சிகாமணி, துணை இயக்குனர் ராஜேந்திரன், மூத்த விஞ்ஞானி ஜெயபாஸ்கரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த பயிலரங்கத்தில் தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள படகு உரிமையாளர் சங்கத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் தலைமையில் பாஜக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆதிராவிடர் நலத்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணன்குமார் தலைமையில் தொகுதி வளர்ச்சி பணிகள் மற்றும் பாஜகவில் அதிக அளவில் உறுப்பினர்கள் சேர்ப்பது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பாஜக பொதுச் செயலாளர்கள் முத்தாலு முரளி, சிவசங்கரன், கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள், பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள், மகளிர் அணியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் பேசுகையில், பொதுமக்களாகிய நீங்கள் எனக்கு வாய்ப்பு அளித்ததன் மூலம் தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும், வீடு வீடாக சென்றபோது மக்களின் குறைகளை கேட்டு அறிந்து அதனை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் தெரிவித்தார். மேலும் ஏதேனும் பொதுமக்கள் குறைகள் இருந்தால் அதை தன்னிடம் தெரிவிக்கவும் என்று கேட்டுக்கொண்டார்.
உங்களுக்காக பணியாற்ற 24 மணி நேரமும் காத்து கொண்டிருக்கிறேன் என்றும் தெரிவித்தார். மேலும் ஊசுடு தொகுதியில் பாஜகவில் அதிக உறுப்பினர்களை இணைப்பது, பொதுமக்களிடம் நடைபெற்ற பணிகள் குறித்து எடுத்துரைப்பது, மேற்கொண்டு வரும் ஏதேனும் பணிகள் அதை செய்து கொடுப்பது, அத்தியாவசிய பணிகள் ஏதேனும் இருப்பின் அதையும் கண்டறிந்து செய்து கொடுப்பது, தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதை நிவர்த்தி செய்திருப்பது, இவையெல்லாம் பொதுமக்களுக்கு எவ்வாறு சென்று அடைகிறது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து வழங்கும் ஆசிரியர் தினவிழா கொண்டாட்டம். ஆசிரியர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு 17 பெருந்தகைகளுக்கு விருது வழங்கும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமையில் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் ராஜா நோக்க உரையாற்றினார். உதவி பேராசிரியர் பிரேம்குமார் வரவேற்புரை ஆற்றினார். கோ. இளங்கோவன் கலாம் சமூக இலக்கியம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு நிறுவனர் சார்ஜென்ட் மோகன் முப்படை முன்னாள் இராணுவ வீரர்கள் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் நிறுவனர் சசிகுமார் தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையம் நிறுவனர் சுரேஷ் சரவெடி இதழின் நிறுவனர் ஏகாம்பரம் பழங்குடி மக்களின் பாதுகாவலர் வழக்கறிஞர் தேசிகாமணி இந்திய ஒடுக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகளின் மாநில கட்சி செயலாளர் உள்ளிட்ட பெருந்தகைகள் நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்தனர். வேணு ஞானமூர்த்தி காந்தி மக்கள் இயக்கத்தின் நிறுவனர் கலைமாமணி ஆறு செல்வம் புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் நிறுவனர் கலைமாமணி முனைவர் பிரபாகரன் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடத்தின் நுண்கலைத்துறை துணைத் தலைவர் உள்ளிட்ட பெருந்தகைகள் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். விருது பெற்ற 5 தொண்டு நிறுவனங்கள் கோ. மோகன் புதுச்சேரி சாரோன் சொசைட்டி ஆஃப் நிறுவனர், புரூனோ சாவியோ சமூகம் ட்ரஸ்ட் ஜாலி ஹோம் நிறுவனர், சித்ராஷா சத்யா சிறப்பு பள்ளி நிறுவனர், புனிதா விஜயபிரசாத் ஜஹாலா இல்லம் பாதுகாவலர், கலைவாணி கணேசன் கலை முதியோர் இல்லம் உள்ளிட்ட 5 தொண்டு நிறுவனங்களுக்கு பெருந்தகைகளுக்கும் மனிதநேய சிகரம் விருது வழங்கப்பட்டது. முனைவர் ரேகா உதவி பேராசிரியர் தாக்கூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்திருந்தார். நிகழ்ச்சியில் இராணுவ வீரர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள் பெருந்திரளாக பங்கேற்று விருது பெற்றவர்களை வாழ்த்தினார்கள். பரமேஸ்வரி ரகரம் டிசைனர் புரோத்திக் நிறுவனர் நன்றியுரையாற்றினார். மீண்டும் முதன்மை செய்திகள். ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு கரசூர் தொழிற்பேட்டையில் கவர்னர் கைலாசநாதன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் வியாபாரியை ஏமாற்றி ரூபாய் 15.92 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்டை மாநிலங்களை விட புதுச்சேரியில் மின் கட்டணம் குறைவாக உள்ளதாகவும், அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்தியா கூட்டணி பந்த் போராட்டம் அறிவித்திருப்பது தேவையற்றது என என்ஆர் காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளது. புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணி குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் கவர்னருக்கு கோரிக்கை மனு அனுப்பியுள்ளார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.